பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், தற்போது ஜூன் 20ஆம் தேதி இந்த கவுன்சிலிங் தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? மாணவர்கள் வந்து செல்வதற்கு அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது? தமிழகத்தில் சுமார் 550க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் 1,00,000க்கும் அதிகமான பொறியியல் படிப்புகளுக்கான அந்த காலி இடங்கள் உள்ளன. கடந்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2 ஆண்டும் ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு முறையில் கலந்தாய்வு நடைபெறுகின்றது. இதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் நேரடியாக கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான தேவையில்லை. எனவே அரசு அமைத்துள்ள அந்த உதவி மையங்கள் மூலமாகவும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம், அல்லது மாணவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பொறியியல் படிப்பிற்கான அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து அந்த உதவி மையங்கள் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் முக்கிய அம்சங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வுக்கான தேதி 2ஆம் தேதி, அதாவது 2 மே தொடங்குகின்றது. 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம், மே 31 வரை. அதனைத் தொடர்ந்து ரேண்டம் எண்கள் ஜூன் 3ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து சர்டிபிகேட் அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு 6ஆம் தேதி முதல் 16ஆம் தேதியும் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ரேங்க் பட்டியல் 17ஆம் தேதி வெளியிடப்படுகின்றது, அதாவது ஜூன் மாதம் 17ஆம் தேதியும். அதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவத்திற்கான அந்த கலந்தாய்வு 20ஆம் தேதி தொடங்குகின்றது. பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலையில் தொடங்குகின்றது. 3ஆம் தேதி தொடங்கி 30 வரை நடைபெறுகின்றது. இந்த முறை முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பதிலாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் பொறியியல் கலந்தாய்வை நடத்துகின்றது. நன்றி கீதன், உங்களுடைய தகவல்களுக்கு.